Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஸ்பைசியா டேஸ்டியான எக் ஸ்பெகட்டி பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்பெகட்டி 200 கிராம், முட்டை 4, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், வெங்காயம் 2. இன்னைக்கு இந்த எக் ஸ்பெகட்டி கூட நம்ம காய்கறிகளையும் சேர்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் 1 பவுல். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், மிளகு பொடி 2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஸ்பெகட்டியை நம்ம வேக விடணும். எல்லா பேக்கெட்லேயுமே எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் வரும். ஏன்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒன்று ஒரு டைமில் வேகும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஸ்பெகட்டியை சேர்த்துக்கோங்க. நம்ம உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்ம அலசின ஸ்பெகட்டியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட மிளகாய் பொடி, இது கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், ரெட் சில்லி சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். பேனில் எண்ணெய், லைட்டாக எண்ணெய் சூடானதும் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், பீன்ஸ், முட்டைகோஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், மிளகு பொடி,
ஒரிகனோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூட முட்டை, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டியை இதோடு சேர்த்து பொறுமையாக கிளறி விடுங்க. அஞ்சு நிமிஷம் கிளறினா போதும், மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஸ்பைசியாக நல்ல டேஸ்டியான எக் ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.